உப்புலையும் வந்து கலக்கி விட்டுருலாம். கரண்டியில அப்படியே வந்து சும்மா கலக்கி விட்டா போதும். சூப்பரான கெட்டியான நம்மளுடைய தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ திக்கா இருக்குதுன்னு பாருங்க. இது புளிப்பே இல்லாம நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளோ திக்காவும் இருக்குது. இதுக்கு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயத்தை நம்ம பொடியா நறுக்கி சேர்க்கணும். வெங்காயத்தை வந்து கையில நல்லா தேய்ச்சி விடணும். அப்பதான் உதிரி உதிரியா வரும். அதே மாதிரி காரம் கம்மியா தான் சேர்க்கணும். ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஒட்டுக்கா வந்து பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சோம்னா கசப்படிக்கும், காரமும் அதிகமாயிடும். அதே மாதிரி உப்பு வந்து கம்மியா தான் சேர்க்கணும். நம்ம நார்மலா போடுற உப்பை விட கொஞ்சம் உப்பு கம்மியா தான் சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் சட்னி நல்லா இனிப்பா டேஸ்டாவும் இருக்குங்க. இவ்வளவுதான் டிப்ஸ். பேக்கெட் தயிர்ல சூப்பரான தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.